அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் உங்களோட கூட இணைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை பேசுவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த சீசன் கிறிஸ்துவின் பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதில் தூதர்களை நம்ம இணைக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா தூதர்கள் ரொம்ப முக்கியமான காரியங்களை தேவராஜ்யத்துக்காக செஞ்சுருக்கிறாங்க. இங்கே லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, that night in a field near Bethlehem, shepherds were watching over the flocks. Suddenly an angel of the Lord appeared in radiant splendor before them, lighting up the field with the blazing glory of God. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் கூட 2 சிறகு வச்சுருக்க ஏஞ்சல் மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா லைட் அப்படி ஆக்குது. இதே மாதிரி தான் அன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இல்லை, ஒரிஜினல் லைட்ஸே ஒரு பெரிய மைதானத்தை, ஆடுகள் மேற ஒரு மைதானத்தை வெளிச்சத்தால் நிரப்பி அங்கே இருக்க தூதர்களை பயமுறுத்திட்டாங்களாம். இப்போ பாருங்க, இந்த வெளிச்சத்தை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது தூதர்கள் என்ன சொல்றாங்களாம், டோன்ட் பி அஃப்ரைட் ஃபார் ஐ ஹவ் கம் டு பிரிங் யூ குட் நியூஸ். நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அந்த நல்ல செய்தி எதில் சொல்றாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஜாயஸ் நியூஸ் த வேர்ல்ட் ஹாஸ் எவர் ஹர்ட். நான் உனக்கு சொல்ற நல்ல செய்தி உலகத்திலே யாருக்குமே கேட்காத ஒரு செய்தி. இப்போ நீ தான் அதை முதல் பிரதி அப்படின்றார். இப்போ இந்த முதல் பிரதியை நம்ம பெற்றுக்கிட்டு பிரதிநிதியாக மாற போகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். தூதர்கள் சொல்ல வேண்டிய நல்ல செய்தியை நம்ம வாயில போட்டு நம்மளை சொல்றாங்க அப்படின்னா, தூதர்களுக்கே ஓய்வு கொடுக்க வேண்டிய வேலையை செய்கிறது யாருன்னா நானும் நீங்களும் தான். நல்ல செய்தியை, சந்தோஷமான செய்தியை இந்த காலத்தில் நம்ம சொல்ல போகிறோம். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி ஏசப்பா பிறந்தாருங்க, அதை போய் இப்போ சொன்னால் ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கான்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லைங்க. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னதாக இயேசு பிறந்திருந்தாலும் அவருடைய ரட்சிப்பு இன்னைக்கு வரைக்கும் மிகவும் அரிதாக இருக்குது. அவர் நாமத்தை சொல்லி அந்த நாமத்தினால ஜெயித்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அதே 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவங்க என்னைக்கு இயேசுவை பற்றி பேசினாங்களோ, என்னைக்கு இயேசுவை பற்றி அவங்க கேட்டாங்களோ, சடுதியாய் அந்த ஒரு தூதன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, then at all once in the night sky a vast number of glorious angels appeared. நைட் ஸ்கைல என்ன ஆச்சா, திரளான தூதர்கள் கூட்டம் வந்தாங்களாம். ஆமென். நல்ல செய்திக்கு ஒரு பவர் இருக்குது. நல்ல செய்திக்கு ஒரு பவர் இருக்குது. அது என்னன்னா, ஒருத்தன் நல்ல செய்தி சொல்லி அதுல ஒரு கூட்ட ஜனம் சந்தோஷமா ஆயிடுச்சுன்னா பரலோக தூதர்களே இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வந்து அந்த நல்ல செய்தியில தங்களையும் இணைத்துக் கொள்ளுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, then at all once in the night sky a vast number of glorious angels appeared, the very armies of heaven, and they all praised God singing அப்படின்னு போட்டுருக்குது. ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க நான் சொல்ல போறேன். பட் நல்ல செய்தியை தொடர்ந்து கூட்டம் நிறைய வருது. அந்த கூட்டம் வந்துட்ட பிற்பாடு அந்த தூதர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, பாடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு திங்கிங் இருக்கலாம், இந்த கிறிஸ்தவங்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்கன்ட்டு. நாங்கள் சும்மா பாடுறதில்ல, நாங்கள் எனக்கு கர்த்தர் நல்லது செஞ்சாருன்னு சொல்லும்போது 4 பேர் வந்து பார்த்துட்டு அப்படியா எனக்கும் அந்த தேவை இருக்குதுன்றாங்க. நீங்களும் ஜெபிங்களோன்றோம், அவங்களும் ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறோம். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நிறைய பேருக்கு தெரியும், ஒரே பாட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் எங்கள் வேலை, இதுதான் தூதர்கள் வேலை. நல்ல செய்தி சொல்கிறவங்க எல்லாருமே செய்கிற ஒரே வேலை தேவனை மகிமைப்படுத்தி பாடுறது. இப்போ இந்த ஏஞ்சல்ஸ் என்ன பாட்டு பாடுறாங்க, glory to God in the highest realms of heaven, for there is peace and a good hope given to the sons of men. When the choir of angels disappeared and returned to heaven, the shepherds said to one another, let's go. பாருங்க, நாங்க பாடி ஆராதிக்கிறத கேட்ட பிற்பாடு தேவன் புதிய ஆத்துமாக்களுடைய இருதயத்தில் வேலை செய்கிறார். உங்கள் ரட்சணிய சந்தோஷத்தை நீங்கள் பெறுவதற்கு கர்த்தர் எங்களையும் பயன்படுத்துகிறார். எங்கள் ரட்சணிய சந்தோஷத்தை நாங்கள் பெற்றதுக்கு காரணம் எங்களை போல யாரோ ஒருத்தர் முன்பதாகவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை எங்களுக்கு அறிவிச்சனால தான். இந்த சந்தோஷமான செய்தியை அறிவிக்காமல் இருக்க முடியாது. இதை நாங்கள் சொல்வது எங்களுடைய கடமை. இதை நாங்கள் புண்படுத்துவதற்காக சொல்வதில்லை, புன்னகை உங்கள் முகத்தில் வரணுன்றதுக்காக சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் அவர் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. இந்த 2025 வருடங்களிலும் தேவன் நமக்காக வைத்த பெரிய திட்டம் ரட்சிப்பு. அது இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்களும் பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் தினங்களில் நம்ம அநேகருக்கு நன்மை செய்வோம், இந்த ரட்சணை சந்தோஷத்தை கொடுப்போம், ஒரு தூதனா நம்ம வாழ்வோம். God bless you. Amen. Thank you.